Hello friends, welcome to Sports All Under YouTube channel. Cricket தான் IPL தான் ரிட்டன்ஷன் அண்ட் ரிலீஸ் டே தான். எஸ், இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நிறைய பேர் நிறைய எமோஜி போடுறீங்க கமெண்ட்ல, அப்படி போடாதீங்க, யூடியூப்பே எடுத்துருவாங்க. ஆமாம், 2-3 எமோஜி இருக்கலாம். நேற்று கூட ஒருத்தர் ஒரு 50 எமோஜி போட்டிருந்தாரு, வேற எதுவுமே இல்லை, அதில் அவங்களே தூக்கிட்டாங்க. வர நிறைய கமெண்ட் வர காண போகுது. நெட்ஒர்க்லேயே ஏதோ சர்வரில் பிரச்சனை என்னன்னு தெரியல, நம்மளுக்கு மட்டும் நிறைய சேனலுக்கு. அதனால் நிறைய பேர் கமெண்ட் வரலன்னு நான் எடுத்துட்டேன்னு கோச்சிக்காதீங்க. நான் எந்த கமெண்ட்டும் எடுக்க மாட்டேன், பதில் தான் சொல்லுவேன். ரைட். அண்ட் இன்னொன்று, யாராக இருந்தாலும் ஒரு 1-2 கமெண்ட்லேயே உங்கள் கருத்தை ஃபுல்லாக சொல்லிவிடுங்க. ஒரே ஆள் 4-5 கருத்து போடும்போது அதையும் தூக்கிடுறாங்க யூடியூப்பை. ஸோ அது மைண்டில் வச்சுட்டு போவோம். அதுக்கப்புறம் பாலா ஸ்பீக்ஸ்னு எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது. அதில் நேற்று தான் காந்தா படம் பார்த்துட்டு வந்தேன். துல்கர் சல்மான் ரிவ்யூ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். அந்த சேனல்லையும் நிறைய வீடியோ இருக்குது. இந்த சேனலுக்கு முன்னாடி அதை தான் நான் ஓப்பன் பண்ணேன். அதில் நிறைய என்னோடய வீலாகு, பல வெளிநாட்டு பயணத்தை பற்றி, அந்த ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ணதை பற்றி, அந்த நாடை எக்ஸ்ப்ளோர் பண்ணதெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். உதாரணத்துக்கு USA ஆகட்டும், UK, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, ஒமான், பஹ்ரைன். அப்வியஸ்லி துபாயில் தான் நான் இருந்தேன் 35 வருஷம். படித்தது அங்கே தான், துபாய் ஸ்கூல், ஒர்க் பண்ணதும் அங்கே தான். எனிவே அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு விஷயத்துக்கு வந்துடுவோம். இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்கு தெரிஞ்சிடும். அண்ட் பிளென்டி ஆஃப் ஹை ப்ரொஃபைல் நேம் ஃப்ளோட் ஆச்சு இந்த சீசன் தான். இவர் அங்கே போகிறாரு, அவர் இங்கே வராரு, அங்கே போகிறாருன்னு. அண்ட் கன்ஃபார்மாக தெரிஞ்சது இதுதான். ஷார்துல் டாக்கூரும் ருத்தர்ஃபோர்டும் மும்பை இந்தியன்ஸுக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி முகமது ஷமி SRHலேருந்து லக்னோ சூப்பர் ஜெயிண்ட்டுக்கு போட்டாங்கன்னு ஒரு சின்ன போஸ்ட் ஒன்று போட்டாங்க சோஷியல் மீடியாவில், LSG. ஸோ இது 2 தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. கன்ஃபார்ம் ஆகாமல் எல்லாரையும் சுத்த விட்டது இந்த ஜடேஜா, சஞ்சு சாம்சன், சாம் கரன், அந்த டீல் தான். இது வரைக்கும் ஓகே ஆகிடுச்சின்னு அனௌன்ஸ்மெண்ட் தான் பெண்டிங்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் பெண்டிங்னு எனக்கு தெரியல. இதை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணும்போது ஷார்துல் டாக்கரை அண்ட் முகமது ஷமிலாம் அதையும் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிருக்கலாமே. ஏன் வெறும் 1000 மெல்ற இந்த அவள் சாப்பிடுன்னு அவளை தூக்கி கொடுத்துட்டாங்க 2-3 மாதமாக மென்னுட்டே இருக்குன்னு. ரைட். அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துருவோம். யாருக்கு அட்வான்டேஜ், யாருக்கு டிஸ்அட்வான்டேஜ் இந்த ட்ரேடு. ரைட். ஆல்மோஸ்ட் டன்னு தான் நினைக்கிறேன். என்ன ஒரே ஒரு பிளேயர் அவங்க ரிலீஸ் பண்ணணும், ஃபாரின் பிளேயரை, ராஜஸ்தான் ராயல். அது இன்னைக்கு சாயங்காலம் தெரிஞ்சிடும். அவங்ககிட்ட 7-8 பேர் இருக்காங்கல்ல, ஒரு 2-3 பேர் கூட ரிலீஸ் பண்ணுவாங்களா இருக்கும். ரைட். அண்ட் CSK ஃபேஸ் பார்த்தீங்கன்னா தலை MS தோனி, தளபதி ஜடேஜா. தோனி இன்னும் ஒரு சீசன் தான் விளையாடுவார் மேக்ஸிமம். அதுவும் இந்த சீசன் விளையாடுவார் என்னன்னு இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. இப்போ தளபதியான ஜடேஜா அங்கே ராயலுக்கு போயிட்டாருன்னா, இந்த 2 ஃபேஸுமே இல்லைன்னா CSKக்கு அடுத்தது என்ன, யார் ஃபேஸ் வேல்யூ நீங்கள் தான் சொல்லணும். ரைட்டா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களுக்கு தேங்க்ஸ். லைக் பண்ணவங்க, டிஸ்லைக் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரைட். ஒரு நேர் வேறு அவங்க மேலே நிறைய ரெஸ்பெக்ட் வச்சுருந்தேன் இதுக்கு முன்னாடி. இப்போ அந்த ரெஸ்பெக்ட் இல்லை. சஞ்சு பற்றி என்ன தெரியும் உனக்கு, கிரிக்கெட்டை பற்றி என்ன தெரியும் உனக்கு, ஏன் அப்படி சொன்னேன் அப்படிலாம் சொன்னார். ஸோ எனக்கு தான் தெரியுது இல்லை கிரிக்கெட்டை பற்றி. பார்க்காத நீ, அந்த ஒரு ஆளுக்கு சொல்கிற பார்க்காத, சிம்பிள். ஆனால் ஜோக்ஸ் அப்பார்ட் அண்ட் லைட்டர் நோட், ஒன்று அவர் கடையில் போய் எனக்கு நிறைய ரெஸ்பெக்ட் இருக்குப்பா என் சேனலில், எனக்கு ஒரு கிலோ தக்காளி கொடுன்னு வச்சுங்க, பயா லூஸு வெளில போன்றுவாப்புல. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இதில் அவ்வளோ வியூஸ் போகிறதே இல்லை கிரிக்கெட்டில். இருந்தாலும் 10 டீமை பற்றி நாங்கள் பேசணும். கபடி அளவுக்கு வியூஸ் போகிறதில்ல, அதான் உண்மை. 10 டீமை பற்றி வியூஸ் போகான்னு தெரிஞ்சது ஏன் பேசுகிறேன்னா, 1-2 ஃபேன்ஸ் கேட்டதுனால அவங்களுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு. அதே மாதிரி எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை வேறு பண்ணணும். இதனால் ஆக்சுவலாக நஷ்டம் தான். இந்த வீடியோஸ் நிறைய பேசுனா ஆஃபீஸ் வேலை வேறு இருக்குது. அபோவ் ஆல் என்னோட ஒப்பீனியனை நான் வைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். ஒப்பீனியன் டிஃபர்ஸ், பட் இட் மேட்டர்ஸ். இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் மாறும். அண்ட் ஏன் இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன் இன்றைக்கி இதை பற்றி கேட்குறீங்களா? நீங்கள் 5 மணிக்கு லிஸ்ட்டு வந்துடும்ல, அதுக்கப்புறமா ட்ரேடை உருட்ட முடியாது. யார் எடுக்கலாம் அப்படி வேணால் பேச ஆரம்பிக்கலாம். அண்ட் அப்புறம் இன்னும் சில பேர் இந்த சேனல் சொன்னாங்க, அந்த சேனல் சொன்னாங்க, அது போய் பார்த்துட்டு வீடியோ போடு, உனக்கு என்ன தெரியும்னு சொன்னவங்களுக்குலாம் ஒரே இதுதான். அந்த சேனலில் யாராவது நீங்கள் போட்ட கமெண்ட்டுக்கு பதில் போட்டாங்களா, இல்லை குறைந்தபட்சம் ஒரு ஹார்ட்டுன்னு போட்டாங்களா? இல்லை. ரைட். அங்கே தான் நாங்கள் மதிப்போம். எங்கள் கமெண்ட் போடுறவங்கள, டிஸ்லைக் பண்ணுறவங்களே மதிப்போம். பார்த்துட்டு தானே டிஸ்லைக் போடுறீங்க, பார்த்து தானே நெகட்டிவ் கமெண்ட் போடுறீங்க. அண்ட் அதனால் we have a habit, respect the fans. ஒரு பக்கம் இருக்கட்டும். CSKக்கு வருவோம். CSK ஃபேஸ் டெஃபினெட்லி MS தோனி. அண்ட் அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஜடேஜா தான் ஃபேஸாக இருப்பார். பட் ஷாக்கிங், இப்போ ஜடேஜா அங்கே போகிறதுனால. அண்ட் ஃப்ரான்ச்சைஸிட்டு நம்ம எந்த கேள்வியுமே கேட்கக்கூடாது, எந்த ஃப்ரான்ச்சைஸி கேட்கவும் முடியாது. ஏன்னா பிஸ்னஸ் மாடல்னு ஒன்று இருக்குது. தமிழ் தலைவாசில் அப்படி தானே நடந்தது. பவன் ஷராவத்தை நகர்த்தி விட்டாங்க, அப்புறம் 4 சீசனாக 5-6 கோச் மாறிட்டாங்க. அது ஃப்ரான்ச்சைஸி நம்மக்கிட்ட எந்த செய்யலை. பார்த்துட்டு கைத்தட்ட தான் முடியும். நம்ம மேட்சை பார்த்துட்டு ஃபேன்ஸ் கேட்கக்கூடாது. ஜடேஜா பெஸ்ட் ஆல்ரவுண்டர் இந்த வேர்ல்டு, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அண்ட் அதே ஸ்டேச்சர்,
அதே பெர்ஃபார்மன்ஸ், அதே ப்ரொஃபைல், அதே ஃபேன் ஃபாலோயிங் சஞ்சு சாம்சன் இருக்குன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். அதான் உண்மை. உங்களுக்கு வேணால் பிடிச்சிருக்கலாம் சேட்டேன், எனக்கு பிடிக்கும் சஞ்சுவை. பட் சஞ்சு சாம்சன் நெவர் ஜஸ்டிஃபைட் இஸ் பொட்டென்ஷியல். இல்லைன்னா அவர் இன்னும் இந்தியன் டீம்லேயே சிமெண்ட் பண்ணியிருக்கணும் அவர் பிளேஸை. லைக் கேஎல் ராகுல் ஆகட்டும், ரிஷப் பந்த், இவங்களாம் ஜுரேல், இவங்களாம் எல்லாம் 3 ஃபார்மேட்டும் விளையாடுறாங்களா, இல்லை அட்லீஸ்ட் 2 ஃபார்மேட்டா. சஞ்சு சாம்சன் இருக்காரு, இல்லை அவங்களாம் இல்லாதப்போ தான் அவர் சான்ஸ் கொடுக்குறாங்க. அவர் வெரி குட் பிளேயர் தான், பட் he didn't do justification to his talent. ரைட். இதனால யாருக்கு லாபம்? இந்த ஜடேஜா, சஞ்சு, சாம் கரன் விட்டுருங்க, அது எப்படி இருந்தாலும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கிலாந்துலேயே அவ்வளோ சான்ஸ் கிடைக்கிறது இல்லை. லெஃப்ட் ஆம் பாஸ் பால் ஸ்பீடு வர 4 நாள் கம்மியாகிட்டே இருக்குது. ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் நிறைய பெனிஃபிட். ஆமாம். ஏன்னா ஜடேஜா 2012 சிஎஸ்கேல இருக்காரு. கிட்டத்தட்ட எவ்வளோ 13 சீசன் அண்ட் நிறைய மேட்சஸ் இண்டிவிஜுவலாகவே பேட்டிங்லேயும் ஜெயிக்க வச்சிருக்காரு, போலிங்லேயும் ஜெயிக்க வச்சிருக்காரு. உதாரணத்துக்கு 2023 ஃபைனல் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியில் ஒரு 6 ஒரு 4 அடிச்சு மேட்ச் ஜெயிச்சப்போ எம்எஸ் தோனி திடீர்னு ஓடி போய் ஜடேஜா அப்படியே குழந்தை தூக்குற மாதிரி தூக்குனாரு. பொதுவாகவே எம்எஸ் தோனி அந்த மாதிரி எமோஷனலாக ஆகவே மாட்டார். அவரே காமிச்சாருன்னு பாருங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகண்ட் அந்த இன்னிங்ஸ்ன்னு. ஐகானிக் மூமெண்ட்டுன்னு நான் சொல்லுவேன் ஐபிஎல்லையே ஜடேஜாவை இவர் தூக்குனது. பாக்கி எவ்வளோ மூமெண்ட் இருக்கலாம், கப்பு தூக்குறது, கிரவுண்டை சுற்றி சுற்றி வர்றது, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் ஐகானிக் மெமரபிள் மூமெண்ட். நான் ஸ்ட்ரெயிட்டாகவே 1983 கபில் தேவ் லார்ட்ஸில் கப்பு தூக்குவார். அதில் கிடச்ச கூஸ் பம் மூமெண்ட் இதுலேயும் கிடச்சிது. ஸோ எங்கள் ஜெனரேஷன்லாம் அதை பார்த்து வந்தவங்க தானே கபில் தேவ்லாம். அதே மாதிரியான ஒரு ஆல்தோ இட் இஸ் அ ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட், 4 ஓவர்சீஸ் பிளேயரை வச்சு தான் ஜெயிக்கிறாங்க எல்லா டீமும். இருந்தாலும் எல்லாருக்குமே சந்தோஷமான போஸ்ட்னா அதுதான், ஜடேஜாவை தூக்குறது. இப்போ ஜடேஜா இல்லைன்னா தோனியை எந்த அளவுக்கு அவர் கான்ஃபிடென்ட்டாக கிரவுண்டில் இறங்குவார், விளையாடுவாரா இல்லையா, டைம் வில் டெல், பார்ப்போம். ரைட். ஜடேஜா சிஎஸ்கேக்கு கிட்டத்தட்ட 185 மேட்சஸ் விளையாடிருக்காரு, 2000க்கு மேலே ரன் அடிச்சிருக்காரு, 140 விக்கெட்டுக்கு மேலே எடுத்திருக்காரு. எத்தனை ரன் அவுட் பண்ணார், எத்தனை கேட்ச் பிடிச்சாருன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள். சொன்ன ஸ்டாட்ஸில் தப்பாக இருந்தாலும் கரெக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த அளவுக்கு ஹை ப்ரொஃபைல் பிளேயர் அவர். நிறைய பேர் நடுவில் வந்தாங்க போனாங்க. நம்ம ராய்டு ஆகட்டும், ஊத்தப்பா ஆகட்டும், மொயின் அலி, லிஸ்ட்டு போட்டால் போட்டுகிட்டே போகலாம். ஏன்னா ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க அவங்கெல்லாம். சிஎஸ்கேக்கு வந்தால் எல்லாம் பெரிய பிளேயர் ஆகிட்டு தான் வெளில போனது. நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. சிவம் டுபே ஆகட்டும், மொயின் அலி ஆகட்டும், ஆஷிஷ் நேரா, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஜடேஜா 2010 ராஜஸ்தான் ராயலில் ஃபஸ்ட்டு சீசன் ராஜஸ்தான் ராயலில் கப்பு ஜெயிச்சாங்க. அவங்க தான் ஜெயிச்சாங்க 2009-8. 2010 ராயல்ஸுக்கு விளையாடும்போது வெளியில் பிட்டிங்கை பற்றி பேரம் பேசினார் ஜடேஜா. ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். அதனால் 1 இயர் பேன் பண்ணாங்க லீகலி. 1 இயர் அவர் விளையாடல. ராஜஸ்தான் ராயலுக்கு இருக்கும்போது தான் அவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். இப்போ திருப்பி அதே டீமுக்கு போடுறாரு, கோயிங் டு ராயல்ஸ். இதனால ஜடேஜாக்கு என்ன லாபம், என்ன சுவிட்ச் ஓவரில் என்ன கிடைக்க போகுது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், இதனால் யாருக்கு என்ன லாபம்னு. டெஃபினட்டாக ராஜஸ்தான் ராயலுக்கு லாபம் தான், ஏன்னா ஜடேஜா வராருன்னு. ராயல்ஸோட ஃபேன் பேஸை நான் முதல்ல சொன்ன மாதிரி சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ், ஆர்சிபிலாம் கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ பெரிய ஹியூஜ் ஃபேன் பேஸ் கிடையாது. ஜடேஜா சிஎஸ்கேல இருந்தனால தான் அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸு. சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸ் வில் நாட் லை. 100 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இந்த ஸ்டாட்ஸ் தான் சொல்ல போகுது. நிறைய பேர் சொன்னீங்களா சஞ்சு பற்றி என்ன தெரியும்னு, இது சொல்கிறேன் பாருங்கள். சேப்பாக்கில் மட்டும் 7 மேட்ச் கண்டிப்பாக இருக்கும் வர சீசன் சிஎஸ்கேயோட ஹோம் மேட்சஸ்லாம். நெவர் ஜஸ்டிஃபைட் இஸ் டேலண்ட் இன்டர்நேஷ்னலி. நான் சொன்னேன் சஞ்சு சாம்சனை சிமெண்ட் பண்ணல அவர் பிளேஸ் இந்தியன் டீமில். அதே மாதிரி சேப்பாக்கில் அவர் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2015 விளையாண்டார், 29 runs of 17 balls. அதுக்கப்புறம் 2019 8 ரன் எடுத்தார் 10 பாலில். 2023 டக்கு 2 பாலில். 2024 2 மேட்ச் விளையாண்டாங்க அங்கே ராஜஸ்தான் ராயல். ஒன்று 19 பாலில் 15 ரன்னும், இன்னொன்று 10 ரன்னு 11 பாலில். ஸோ மொத்தமே 62 ரன் தான் எடுத்திருக்காரு 5 இன்னிங்ஸில் 52 பாலில். ஸோ அவரோட ஆவரேஜ் 12.5 தான் ரன்ஸ் சேப்பாக்கில். ஸோ இந்த சாக்ரிஃபைஸு, இந்த சூப்பர் ஸ்டார், இந்த பிளாக் பஸ்டர் பிளேயர் ஜடேஜா அந்த சஞ்சு சாம்சன் இங்கே இருக்கிறதுனால சிஎஸ்கேக்கு என்ன லாபம் நீங்களே சொல்லுங்கள். எனிவே மேபி யூஜாக பெர்ஃபார்ம் பண்ணலாம் இங்கே வந்ததுக்கப்புறம் சஞ்சு. வில் வெயிட் அண்ட் சி, டைம் தான் அதெல்லாம் சொல்லும். உங்கள் ஒப்பீனியன் என்ன? தளபதி எம்எஸ் தோனி அண்ட் ஜடேஜா அவங்க சிஎஸ்கே விட்டு ரிட்டையர் ஆகும்போது அடுத்த ஃபேஸ் ஆஃப் சிஎஸ்கே யாருன்னு கூட எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் சொல்லுங்கள். இதே ஃபேன் பேஸ் இருக்குமா? அதே மாதிரி விராட் கோலி ஆர்சிபி விட்டு போனால் இருக்குமா? ரோஹித் சர்மா எம்ஐ விட்டு போனால் இருக்குமா? டைம் ஒன்லி வில் டெல் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டுன்னு. எனிவே அண்ட் உங்கள் கருத்து எதுவான்னு சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் முதல்ல சொன்ன மாதிரி பதில் சொல்லுவோம். அப்படின்னா எல்லா கமெண்ட்டும் படிக்கிறோம், எல்லா ஃபேன்ஸும் ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்கு பதில் போடணும். பிடிச்சதோ பிடிக்காததோ. நிறைய வளவளன்னு போட்டால், நிறைய எமோஜி போட்டால் யூடியூபே தூக்கிடுறாங்க சர்வர். அதனால் அது எங்கள் குறை, நான் பண்ணுறதில்லை, நாங்கள் பண்ணுறதில்லை.
ரைட். பொறுமை பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.